கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய ரோல் மாடல் யாரு? இது இப்போ தேவையா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் நம்ம யாரை ரோல் மாடலாக நினைக்கிறோமோ அவங்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய நடத்தைகள் நம் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு சில பேர் சில விளையாட்டு வீரர்களை தங்களுடைய ரோல் மாடலாக கருதி இருப்பார்கள். அவர்கள் எப்படி ஹேர் ஸ்டைல் வெட்டுறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அது அப்படி அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். சில பேர் சில நடிகர்களை அவர்கள் தங்களுக்கு ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க, ஃபேன்ஸாக இருப்பாங்க. நடிகர் ஒரு கீஞ்ச போன பேண்ட்டை போட்டுக்கிட்டு சுற்றினான்னா அதே மாதிரி போட்டுக்குவாங்க, அவன் பேண்டு கட்டினா அதே மாதிரி கட்டுவாங்க. இது போல் ஒரு யாரை நம்ம ரோல் மாடலாக நினைக்கிறோமோ அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய மேனரிசம் அப்படி நமக்கும் ஒட்டிக்குது. சில பேர் அரசியல்வாதிகளை தங்களுக்கு முன்னோடிகளாக அல்லது ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதி ரொம்ப தியாகம் பண்ண மாதிரி, ரொம்ப நல்லவர் மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அரசியல்வாதியினுடைய எதிர்கட்சிக்காரர்களை போய் கேட்டால் அவருடைய கேவலமான நடத்தையை சொல்லுவாங்க. இந்த கேவலமான நடத்தையை அந்த அரசியல்வாதியை ரோல் மாடலாக வச்சிருக்கிறானே ஒரு தொண்டன், அவன் என்ன நினைக்கிறான்னா, என் தலைவர் அப்படி, என் தலைவர் இப்படி, அவர் மாதிரியே கண்ணாடி, அவர் மாதிரியே சால்வையை போட்டுக்கிட்டு அசத்துவாங்க. ஆனால் அவங்க செய்கிற அதே கேவலமான மற்றவர்களை ஏமாத்துற காரியத்தை அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா நம்ம யாரை ரோல் மாடலாக நினைக்கிறோமோ அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய நடத்தைகள் நம்மை பாதிக்கிறது. அப்படிதான் இந்த கலாச்சாரமே முழுவதுமாக கெட்டு கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில பேர் கொஞ்சம் டீசெண்டாக மருத்துவத்துறையிலோ அல்லது விஞ்ஞானத்துறையிலோ தங்களுக்கு ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க. நோபல் பிரைஸை வென்ற பெரிய பெரிய ஜீனியஸ்களை ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்களோ அது இவங்க வாழ்க்கையிலும் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கும். ஞானம் அடைஞ்சாச்சு, பெரிய ஆளாயாச்சு, அவங்கள ஃபாலோ பண்ணி, ஆனால் அவங்கள ரோல் மாடலாக வச்சதுக்கு அவங்களுடைய கெட்ட குணங்களும் நம்மை பாதிக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். Heavenly Father is perfect, so you also be perfect என்று சொல்றாரு. பூரண சற்குணர். பூரண சற்குணர் என்றால் நம்மை நேசிக்கிறவர்களே நேசிக்கிறதல்ல, நம்மை நேசிக்காதவர்களையும் நேசிக்கிறது. இப்போ நம்முடைய பரமபிதா நமக்கு ரோல் மாடலாக இருக்கணும். ஆனால் அவரை நம்ம பார்த்ததில்லை. அப்போ யார் நமக்கு ரோல் மாடல்? இயேசு கிறிஸ்துவை பார்த்தவங்க, பிதாவை பார்த்தவங்க. இயேசு கிறிஸ்துடைய நடவடிக்கைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, அதை நாம படித்து விசுவாசிக்கிறோமே. அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது எப்படியெல்லாம் வாழ்ந்தார்னு பார்க்குறோமே. அதை நம்ம பார்க்கும்போது, புரிஞ்சுக்கும் போது நாம தேவனையே பார்த்து விட்டாச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ரோல் மாடலாக வைக்கிறவன் பரமபிதாவையும் ரோல் மாடலாக வச்சிருக்கிறான். கண்டிப்பா அந்த பரமபிதாவினுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். பரமபிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ரோல் மாடலாக இருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.